அடிக்கடி புன்னகை புரியுங்கள், ஸ்மைல் ஆஃபன் அப்படின்னு நான் பலமுறை சொல்கிறது உண்டு, பல பேர்கிட்ட சொல்கிறது உண்டு. கவுன்சிலிங்கில் கூட ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்கிறவங்கள கடைசியில் சொல்லுவேன், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த புன்னகை என்பது என்ன செய்யும்னா, நீங்களே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு முகத்தை வச்சுட்டு பாருங்கள், உங்கள் முகத்தை அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்கள், அந்த என்டையர் எனர்ஜி சேஞ்ச் ஆகிடும். பளிச்சுன்னு அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே நிச்சயமாக புரியும். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நீங்கள் யார்கிட்ட போய் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வேலையும் ஈஸியாக நடக்கும். அண்ட் டெஃபினட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை நம்ம ஆல்ஃபா சித்தர் ஒரு பெண் சொன்னாங்க, அவங்க ஏதோ ஒரு டிக்கெட், ஏதோ கோவிலில் ஸ்பெஷல் அர்ச்சனைக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூவில் நின்றுருந்தாங்களாம். அந்த இவங்களுக்கு முன்னாடி நின்றவங்க ஒவ்வொருத்தரும் போய் வாங்க போகும்போது சில்லறை இல்லை அந்த மாதிரி வரும்போது அந்த கவுண்டரில் இருந்தவர் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாராம். இதை கேட்டுகிட்டே இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகும்போது அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆல்ஃபா சித்தர்களுக்கு தான் நிறங்கள்லாம் தெரியும். அந்த கவுண்டர் பின்னாடி இருக்கிறவர் மேலே வெள்ளை நிறம்லாம் போட்டுட்டு அப்புறம் இவங்க டேர்ன் வந்த உடனே நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனைக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அவரும் இவங்க ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொல்லி சிரிச்சுட்டு இதை கேட்டிருக்காங்க. அவரும் கொடுத்துட்டு வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எதுவும் திட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்போ இவங்க என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஆல்ஃபா பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பழகிறதுனால தெரியுது, ஒரு புன்முறுவலோடு சொல்லும்போது அவங்க மூடும் மாறுது, எவ்வளோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை இந்த பெண் ஒரு இளம் பெண்ணாக இருந்து அழகான பெண்ணாக இருந்திருந்தா அதனால் அந்த மனிதரோட மூடு மாறி இருக்குமா? அப்படிலாம் இல்லை. இவங்க ஒரு 55-56 வயசு ஆனவங்க தான், பார்த்தா வயசு தெரிகிறவங்க தான். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த சிரிச்ச முகத்தோடு நீங்கள் போய் பேசும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பல நேரங்களில் ரொம்ப கடினமாக இருக்கிற சில தருணங்கள் நமக்கு கொஞ்சம் சுலபமாக மாற முடியும். அடிக்கடி புன்னகை செய்யுங்க.